ஒரு சிறுவனுடைய கதை இது. அவனுடைய பெயர் ரிஹான். ரிஹான் என்ற பெயரை கேட்டவுடன் பலரின் முகத்தில் ஒரு விசித்திரமான சிரிப்பு தோன்றியது. அவனுடைய வாழ்க்கை ஒரு சிறிய குடியிருப்பில் பயணித்தது. அங்கு ஒவ்வொரு வீதியும் ஒவ்வொரு சுவரும் வறுமையின் கதை சொன்னது. ரிஹானின் தாய் ஒரு சிறிய தையல் கடையை நடத்துகிறாள். அவன் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு வேலைகளைச் செய்தான். சில நேரங்களில் தேநீர் கடையில் வேலை செய்தான். சில சமயங்களில் சைக்கிள் கடையில் வேலை செய்தான். ரிஹானின் கண்களில் கனவுகள் இருந்தன. ஆனால் அந்த கனவுகளின் மேல் வறுமையின் தூசி படிந்திருந்தது. அவனுடைய மிகப்பெரிய கனவு தாய்க்கு ஒரு வீட்டை கொடுப்பது. மழை வீடு துளைக்காமல், கூரை மேல் விழாமல், குளிர்காலங்களில் தாய் ஒரு சூடான வெப்பநிலையில் சுகமாக உறங்கும் வீடு. ஆனால் இன்றும் அவன் பணப்பையை வெறுமையாகவே வைத்திருந்தான். இதயம் ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளியை மட்டும் கொண்டிருந்தது. ஒரு மாலை வேலைக்குப் பின் சோர்வுற்று வீடு திரும்பும்போது வீதி மூலையில் ஒரு விசித்திரமான ஒளி பிரகாசித்தது. முதல் அவன் நினைத்தான், அது மின் கம்பி சேதமடைந்ததா என. ஆனால் அருகில் சென்றபோது பூச்சியுடன் வெள்ளை ஆடையை அணிந்து கொண்ட ஒரு பெண் தரையில் அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்கள் ஆழமான நீல நிறம் கொண்டவை. முகத்தில் ஒரு பரிதாபமான வருத்தம் இருந்தது. அது இதயத்தை குத்தி கிழித்தது போல இருந்தது. ரிஹான் அதிர்ச்சியுடன் நினைத்தான், இது யார்? எங்கள் குடியிருப்பில் இப்படியான பெண் ஒருவரும் இல்லையே. தைரியமாக அவளிடம் கேட்டான், நீங்கள் நலம்தானா? ஏதாவது உதவி தேவையா? பெண் தலையை தாழ்த்திக் கொண்டு கண்களில் அசாதாரண ஒளி இருந்தது. அது வேறு உலகத்தைச் சொல்வது போல இருந்தது. ரிஹான் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தாய்க்கு சொந்தமாக வைத்திருந்த ஒரு துணியை அவள் மீது போற்றினான். இரவு நல்ல குளிராக இருக்கும் என்று அவன் சொன்னான். பெண் அந்த துணியை எடுத்துக்கொண்டு முதன்முறையாக மெல்லிசையாக சிரித்தாள். உங்கள் பேர் என்ன என்று அவன் கேட்டான். நான் ரோஷ்னி என்று சில நிமிடங்கள் அமைதி கழித்து அவள் கூறினாள். ரிஹானுக்கு தோன்றியது, அந்த பெண் சாதாரண மனிதி அல்ல. அவளது வார்த்தைகளிலும் கண்களிலும் ஒரு வேறான ஆழம் இருந்தது. ஆனால் அவள் அதிகமாக எதையும் கூறவில்லை. வெறும் மென்மையான ஒரு புன்னகையை தந்தாள். பின்னர் வீட்டுக்கு புறப்பட்டாள். அந்த இரவு ரிஹான் தாயுடன் உணவு உண்டபோது தாய் கேட்டாள், மகனே, இன்று ஏதோ நடந்தது போல முகம் சிறிது பிரகாசமாக தெரியுது. ரிஹான் சிரித்துக்கொண்டு பதிலளித்தான், இன்று யாரோ தெரியாத ஒருவருக்கு உதவி செய்தேன். இறைவன்தான் அந்த உதவியை என் மூலம் செய்ய வைத்தான். தாய் தலை நிமிர்த்து சொன்னாள், மகனே, மனிதனுடைய உண்மையான அடையாளம் அவனது மனப்பான்மையில்தான் இருக்கும். என்ன செய்தாலும் இதயத்துடன் செய். அந்த இரவு ரிஹான் யோசித்தான், மனிதனுடைய மனப்பான்மை உண்மையில் அவனுடைய விதியை மாற்ற முடியுமா? தாயின் வார்த்தைகளை மனதில் எடுத்து அவன் தீர்மானித்தான், வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்வேன். ஒருபோதும் காரணம் சொல்லி தள்ளி வைக்க மாட்டேன் என்று. அடுத்த காலை ரிஹான் மீண்டும் அதே வீதியில் சென்றபோது அந்த பெண் ரோஷ்னி அங்கே அமர்ந்திருந்தாள். ஆனால் இன்று அவளது கண்களில் நேற்று இருந்த அச்சம் மாறி ஒரு சிறிய நம்பிக்கை பிரகாசித்தது. ரோஷ்னி மென்மையாக சிரித்து கேட்டாள், ரிஹான், நீ மீண்டும் வந்துவிட்டாயா? ரிஹான் பதிலளித்தான், ஆம், இதயம் சொன்னது, உனக்கு இன்னும் உதவி தேவைப்படலாம் என்று. சிறுநேர அமைதிக்குப் பிறகு ரோஷ்னி கூறினாள், உனக்கு தெரியுமா, நான் இந்த உலகத்திற்குரியவள் அல்ல. நான் ஒரு ஜீனி. ஆனால் இப்போது என் உலகுக்கு திரும்ப முடியவில்லை. திரும்ப வர மனிதர்களின் உதவி வேண்டும். இதை கேட்டதும் ரிஹானின் இதயம் ஒரு நொடி பதறியது. ஆனால் அடுத்த நொடியிலே அவன் மனதில் சொன்னான், ஜீனியோ இல்லை மனிதனோ, அவள் ஒரு பெண்தான். அவளுக்கு எனது உதவி தேவை. ரிஹான் அமைதியாகச் சொன்னான், உனக்கு நான் உதவி செய்வேன். நீ யாராக இருந்தாலும் அது எனக்கு பொருட்டல்ல. ரோஷ்னி அவனைக் காண கண்களில் நன்றி பிரகாசித்தது. நீ மற்றவர்களிலிருந்து வேறுபட்டவன். நீ எதையும் கேட்காமே எனக்கு உதவினாய். அதனால்தான் உன் விதியும் வேறுபட்டதுதான். ரிஹான் இதனை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவன் இதயத்தில் உணர்ந்தான், அவனுடைய வாழ்க்கை இப்போது மாறப்போகிறது என்று. அந்த நாளிலிருந்து ரோஷ்னியும் ரிஹானும் நண்பர்களாகினர். ரிஹான் ரோஷ்னியை தாயிடம் அறிமுகப்படுத்தினான். அவளது தாய் உடனே அவளை தனது பெண்ணாக ஏற்றுக்கொண்டாள். ரோஷ்னி ரிஹானின் வாழ்க்கையில் புதிய ஒளியாக நுழைந்திருந்தாள். ஆனால் ரிஹான் இன்னும் ரோஷ்னியின் உண்மையான சக்தி என்ன என்பதை அறியவில்லை. மேலும் அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை இன்னும் வரவேண்டும் என்பதை அறியவில்லை.
இப்போது ரிஹானின் உலகம் மாறிக்கொண்டிருந்தது. ரோஷ்னியுடன் தோழமையில் அவன் புதிதாக ஒரு விசித்திர சக்தியையும் புதிய நம்பிக்கையையும் பெற்றிருந்தான். ஆனால் இதயத்தின் ஒரு மூலையில் இன்னும் ஒரு சிறிய கேள்வி மறைந்திருந்தது. ரோஷ்னி அடிக்கடி அசாதாரண கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த கேள்விகள் சாதாரண மனிதர்களின் மனதில் வராதவையாக இருந்தது. அவள் ரிஹானிடம் கேட்டாள், நீங்கள் ஏன் இரவு உறங்குகிறீர்கள்? கனவு காண வேண்டுமா? மனிதர்கள் துக்கத்தை குறித்து ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள்? துக்கம்தான் மனிதனை கடுமையானவராக்கும் என்ற கேள்விகள் ரிஹானுக்கு ஆச்சரியமாக இருந்தன. ஆனால் அவன் பதில் சொல்ல முயன்றான். ஏனென்றால் அவன் ரோஷ்னியுடன் அதிக நேரம் கழிக்கத் தொடங்கினான். ரோஷ்னி சில சமயங்களில் ரிஹானின் தாயுடன் ரொட்டிகள் செய்தாள். சில நேரங்களில் வீதியின் குழந்தைகளுக்கு கதைகள் சொன்னாள். மற்றுமொரு சமயம் ரிஹானுடன் கூரையில் அமர்ந்து நட்சத்திரங்களை நோக்கியிருந்தாள். ஆனால் ஒரு விஷயம் அனைவரையும் வியக்கச் செய்தது. ரோஷ்னி ஒருபோதும் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. உணவுக்கும் உடைகளுக்கும் அவள் ஆசைப்படவில்லை. அவள் எப்போதும் பிறருக்கு உதவுவதில் மட்டுமே மகிழ்ச்சி கண்டாள். அவளது சந்தோஷம் பிறருடைய சந்தோஷத்தில் மறைந்திருந்தது. ஒரு நாள் ரிஹான் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ரோஷ்னி, நீ சொன்னாய், நீ இந்த உலகத்திலிருந்து அல்ல, அதன் பொருள் என்ன என்று கேட்டான். அப்போது ரோஷ்னி முதன்முறையாக கண்களில் மறைந்திருந்த துக்கத்தை மறைக்க முயன்ற தருணமாக இருந்தது. மென்மையாக கூறினாள், ரிஹான், நான் ஒரு ஜீனி. ஆனால் நான் கெட்டவள் இல்லை. மனிதர்களுக்கு உதவி செய்ததால் நான் என் உலகிலிருந்து வெளியேற்றப்பட்டேன். எங்கள் உலகத்தில் ஒரு விதி உண்டு. ஜீனிகள் மட்டுமே மற்ற ஜீனிகளுக்கு உதவ முடியும், மனிதர்களுக்கு அல்ல. ரிஹான் ஆச்சரியமாக கேட்டான். அப்படியென்றால் நீ இங்கே எப்படி வந்தாய்? ரோஷ்னி மெதுவாக விளக்கினாள். ஒரு நாள் ஒரு சிறுமி காட்டில் தொலைந்து விட்டாள். நான் அவளுக்கு உதவி செய்து அவளை குடும்பத்திடம் கொண்டு சென்றேன். அந்த நாள்தான் என்னை என் உலகிலிருந்து வெளியேற்றினர். ரிஹான் ஆச்சரியத்தில், உதவி செய்ததற்காக வெளியேற்றப்பட்டாயா என்றான். ரோஷ்னி சிறு புன்னகையுடன் கூறினாள், முன்னதாக மிகவும் கவலைப்பட்டேன். என் உலகத்தை விட்டு வெளியேறுவது எளிதல்ல. ஆனால் இப்போது எனக்கு உன் போன்றவர்கள் கிடைத்தார்கள். யாரும் காரணமின்றி பிறருக்கு உதவுகிறார்கள். உண்மையான மனிதநேயம் என்ன என்பதை நான் கற்றுக்கொண்டேன். ரிஹான் அவளது வார்த்தைகளை மனதாரம் உணர்ந்தான். அவன் நினைத்தான், நீங்கள் மனிதரா ஜீனியா என்பது முக்கியமல்ல. மனப்பான்மையை சுத்தமாக வைத்தால் எந்த கஷ்டமும் எளிதாகும். உண்மையான வலிமை இதயத்தில்தான். அந்த நாளுக்குப் பிறகு ரோஷ்னியை ரிஹான் புதிய பார்வையுடன் பார்த்தான். ரோஷ்னி சொன்னாள், எங்கள் உலகத்திலும் செல்வமும் வறுமையும் உண்டு. ஆனால் இங்கு இதயம் கேட்கப்படாது. இங்கு சக்தி, ஆணை மற்றும் நன்மை மட்டுமே கணிக்கப்பட்டு மதிக்கப்படுகின்றன. ஆனால் உங்களிடம் பொருள் குறைவாக இருந்தாலும் இதயத்தில் காதலும் நம்பிக்கையும் இருக்கும். ரிஹான் கேட்டான், அப்போ உனக்கு உன் சக்தி நினைவிருக்கிறதா? ரோஷ்னி தலையணைத்துக் கொண்டு சொன்னாள், ஆமாம், நினைவிருக்கிறது. ஆனால் நான் மனிதர்களுக்கு உதவி கொண்டிருக்கும் வரை மட்டுமே என் சக்தியை பயன்படுத்த முடியாது. என் சக்தி முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் யாரோ மனிதன் இதயத்துடன் எனக்கு உதவினால் என் சக்தி திரும்பி வரும். இதை கேட்டு ரிஹான் ஆழமாக யோசித்தான். இதுதான் எனது நோக்கம், ரோஷ்னிக்கு உண்மையான உதவி செய்வது. அந்த இரவில் ரிஹான் முதன்முறையாக இறைவனிடம் வேண்டியது, இறைவா, எனக்கு எத்தனை வலிமையும் துணிவும் கொடு. அவள் எனக்காக செய்த உதவியைப் போன்ற உதவியை நான் செய்ய வேண்டும் என்று ரிஹான் இறைவனிடம் வேண்டினான். அடுத்த காலை குடியிருப்பில் ஒரு பெரிய பேரழிவு வந்தது. அருகே உள்ள நதி நீரளவு அதிகரித்து பல வீடுகளில் நீர் புகுந்தது. மக்கள் பயந்தவாறே தங்கள் உயிரை காப்பதற்காக ஓடத் தொடங்கினார்கள். ரிஹானின் தாயும் கவலையடைந்தாள். மகனே, நமது வீடும் வெள்ளத்தில் மூழ்கிவிடும். ரிஹான் உடனே ரோஷினியிடம் சென்றான். ரோஷ்னி கண்களை மூடி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். அந்த தருணம் உலகம் தாமதித்தது போல் இருந்தது. பிறகு அவள் ரிஹானை பார்த்து, உனது உதவி தேவை. நீயே எனது சக்தியை எழுப்ப முடியும். உன் மிக முக்கியமானதை தியாகம் செய்ய தயாராயா என்று சொன்னாள். ரிஹானின் உள்ளம் கலக்கும்போது அவனிடம் என்ன உண்டு? தாய், சிறிய வீடு, உண்மை மட்டுமே இருந்தது. ஆனால் சிந்தனையின்றி பதிலளித்தான், என் தியாகத்தால் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நான் தயார். ரோஷ்னி அவனுடைய கண்களை பார்த்து ஒளிர்வோன ஒளி போல பிரகாசித்தாள். அவள் கை ரிஹானின் கையில் வைத்து காற்று திடீரென வலுவாக வீசியது. சிறிது நேரத்தில் நதிநீர் பின்னுக்கு வந்து வீடுகளெல்லாம் காப்பாற்றப்பட்டன.
மக்கள் அதிர்ச்சியுடன் இருந்தனர். இது எப்படி நடந்தது என்று யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரோஷ்னி ரிஹானை பார்த்து நன்றி சொல்லும் கண்களுடன் கூறினாள். அந்த தருணத்தில் ரிஹானுக்கு உணர்ந்தது, உண்மையான வலிமை மந்திரத்தில் அல்ல, இதயத்தில் உள்ளது. வலிமை எல்லா நேரமும் பணப்பையில் இருக்காது. சில நேரங்களில் அது மனிதனின் இதயத்தில் மறைந்திருக்கும். ரோஷ்னியுடன் தோழமை ரிஹானின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. ஆனால் அவனது கடைசி சோதனை இன்னும் வரவில்லை. நதி நீர் நின்றதை பார்த்த ரிஹான் முதன்முறையாக உணர்ந்தான், ரோஷ்னி சாதாரண மனிதி அல்ல. அந்த நாள் பிறகு ரோஷ்னி அமைதியாக இருந்தாள். அவளது கண்களில் இருந்த பழைய ஒளி மங்கியது. அவள் சக்தியின் ஒரு பகுதி இழந்துவிட்டது போல இருந்தது. ரிஹான் பலமுறை அவளை சந்தித்து விசாரிக்க முயன்றான். ஆனால் அவளது உதடுகளில் கேள்விகள் நிறுத்தப்பட்டு விட்டன. ஒரு நாள் குடியிருப்பின் மக்கள் வெள்ளத்திற்குப் பிறகு வீடுகள் சுத்தம் செய்யும் பணி தீவிரமாக இருந்தபோது ரிஹான் கூரையில் அமர்ந்திருந்தான். ரோஷ்னி அங்கு வந்து அமைதியாக அவனுடன் அமர்ந்தாள். ரிஹான், நீ கொடுத்த அந்த தியாகத்தால் எனக்கு என் சக்தியின் ஒரு பகுதி திரும்பி வந்தது என்று மெதுவாக சொல்லி, ஆனால் இன்னும் ஒரு பகுதி குறைவு. ரிஹான் ஆச்சரியமாக கேட்டான், எந்த பகுதி குறைவு? ரோஷ்னி வானை காண்பித்து சொன்னாள், எங்கள் உலகில் ஒரு மனிதன் தனது மிக மதிப்புமிக்க ஒன்றை பொய்வில்லாமல், எந்த ஈர்ப்பும் இல்லாமல் தியாகம் செய்யும் வரை நாம் முழு சக்தியையும் திரும்பப் பெற முடியாது. நீ உண்மையான மனப்பான்மையையும் துணிவையும் வலியும் காட்டினாய். ஆனால் இன்னும் ஒரு இறுதியான சோதனை உள்ளது. ரிஹான் நினைத்தான், என்ன தியாகம் செய்ய வேண்டும்? அவன் கேட்டான், நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியுமா? ரோஷ்னி கூறினாள், சில சமயங்களில் மனிதன் தனது சிறிய மகிழ்ச்சியையும் கனவையும் ஆசைகளையும் விட்டு மற்றவரின் மகிழ்ச்சிக்காக தியாகம் செய்வதே மிகப்பெரிய தியாகமாகும் என்று கூறினாள். ரிஹான் அமைதியாக நினைத்தான். அவன் கனவு தாய்க்கு ஒரு நன்றாக பாதுகாப்பான வீடு கொடுப்பதுதான். மழை வீட்டுக்குள் நுழையாது, குளிர் பயம் இல்லாத வீடு. ஆனால் இப்போது நினைத்தான், அந்த கனவை கடைசியில் யாரோ மற்றொருவரின் மகிழ்ச்சிக்காக விட்டுவிட வேண்டியிருக்கலாம் என்று. அதே நாளில் குடியிருப்பில் ஒரு பணக்காரர் வந்தான். அனைவரிடமும் சொன்னான், நான் இங்கு ஒரு தொழிற்சாலை அமைக்க விரும்புகிறேன். இதனால் சிலர் வீடு விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். அவர்களுக்கு புதிய வீடுகளும் வேலைவாய்ப்பும் வழங்கப்படும் என்று அறிவித்தான். குடியிருப்பு மக்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் ரிஹானின் தாயின் கண்களில் ஒரு வலி இருந்தது. மகனே, இது நமது பழைய வீடு. இங்கே நீ பிறந்தாய். இங்கேதான் உன் அப்பாவின் நினைவுகள். இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாது என்றாள். ரிஹானின் மனதில் தாயின் புன்னகை ஒளிந்தது. அவனுடைய கனவு குலைந்து போனது போல் இருந்தது. அவன் ரோஷ்னியிடம் கூறினான், ரோஷ்னி, நான் என் தாயின் மகிழ்ச்சிக்காக என் கனவை விட்டுவிட முடியும். இதுதான் எனது உண்மையான தியாகம். ரோஷ்னி அவனுடைய கண்களில் பார்த்து, அந்த நொடியின் கண்களில் புதிய ஒளி பிரகாசித்தது. ரிஹான், நீ நிரூபித்து விட்டாய். மனிதனுடைய மிகப்பெரிய வலிமை அவனுடைய காதலும் தியாகமும் ஆகும். நீ உன் மகிழ்ச்சியை மற்றவரின் மகிழ்ச்சிக்காக விட்டுவிட்டாய் என்று சொன்னாள். அந்த இரவில் ரிஹான் தாயுடன் அமர்ந்திருந்த போது ரோஷ்னி கூரையில் நின்று அமைதியான கண்களுடன் முகத்தில் ஒளி மிதந்திருந்தாள். புதிதாக வெளிச்சம் விழித்து விட்டது போலிருந்தது. அவள் கூரைக்கு வந்து ரிஹானை அழைத்தாள். ரிஹான், உன் தியாகம் எனக்கு முழு சக்தியையும் மீண்டும் கொடுத்தது. இப்போது நான் என் உலகத்திற்கு திரும்ப முடியும். ஆனால் உன்னை தனியாக விட என் இதயம் சம்மதிக்கவில்லை என்றாள். ரிஹான் மென்மையாகச் சொன்னான், ரோஷ்னி, நீ என் மிகச்சிறந்த தோழி. நீ எனக்கு வாழ்க்கையின் உண்மையை கற்றாய். வாழ்க்கை எப்போதும் எடுக்கும் ஒன்று அல்ல, கொடுக்கும் ஒன்றும் ஆகும். ரோஷ்னி புன்னகையுடன், ரிஹான், நீ எனக்கு மனிதநேயத்தின் உண்மையான அர்த்தத்தை கற்றுக் கொடுத்து விட்டாய். இப்போது நான் உன்னிடம் ஒரே உதவி கேட்கிறேன் என்றாள். அந்த நொடியே ரிஹான் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் கலந்தவனாக இருந்தான். அவன் தாயின் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருந்தது. முழு குடியிருப்பிலும் புதிய நம்பிக்கையின் விளக்கு ஜாலித்தது. ரோஷ்னி சொன்னாள், இது உன் தியாகத்தின் வெற்றிச் சின்னம். ஒரு மனிதன் ஈர்ப்பின்றி கொடுத்தால் இறைவன் அவனுக்குத் தானே எதிர்பாராத அனைத்தையும் அருள்வான். ரிஹானின் கண்களில் கண்ணீர் வந்து அவள் நன்றியை தெரிவித்தான். ஆனால் இதயத்தின் மூலையில் ஒரு வலியும் இருந்தது. இப்போ ரோஷ்னி ஒரேடியாகப் போகிறாளா? ரோஷ்னி சொன்னாள், ரிஹான், எங்கள் பயணம் இன்னும் முடிந்ததல்ல. இன்னும் ஒரு இறுதி சோதனை உள்ளது. ரிஹான் தனக்குள் நினைத்தான், உண்மையிலேயே வாழ்க்கை சோதனைதான். ஆனால் ஒரு உண்மையான தோழன் இருப்பின்
எந்த கஷ்டமும் எளிதாகத் தோன்றும். இப்போது ரிஹானின் வாழ்க்கை புதிய பாதையில் சென்று கொண்டிருந்தது. ரோஷ்னியின் காரணமாக அவனுடைய வீடு புதியதாக மாறியிருந்தது. குடியிருப்பினர் மீண்டும் நம்பிக்கை பெற்றிருந்தனர். ஆனால் ரிஹானின் இதயத்தில் இன்னும் ஒரு கேள்வி நெருங்கியிருந்தது. இறுதியான சோதனை என்ன? ஒரு மாலை ரிஹான் கூரையில் அமர்ந்திருந்தான். அப்போது ரோஷ்னி அருகே வந்து, ரிஹான், நீ எனக்கு மனிதநேயத்தின் உண்மையான அர்த்தத்தை கற்றாய். ஆனால் இப்போது நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றாள். ரிஹான் ஆச்சரியமாக, என்ன முடிவு, ரோஷ்னி என்று கேட்டான். ரோஷ்னி மெதுவாக சொன்னாள், நான் என் உலகத்திற்கு திரும்ப வேண்டும். ஆனால் நான் நிஜமாகவே வர முடியும். நீ என்னை இதயம் முழுதும் விடுவிப்பாய் என்றால் மட்டும். உன் நட்பு, உன் நம்பிக்கை என்னை இங்கே தாங்கி நிறுத்துகிறது. நீ என்னை விடுவித்தால் நான் என் உலகத்துக்குத் திரும்பி உனது வாழ்க்கையும் புதிய பாதையை பெறும். இது ரிஹானுக்கு மிகவும் கடினமான முடிவு. ரோஷ்னி அவன் மிக அன்பான தோழி, அவன் உள்ள ஒளி. அவளை விடுவிப்பது எப்படி? அவன் முழு இரவு அதையே நினைத்தான். தாயிடம் ஆலோசனை கேட்டான். தாய் கூறினாள், மகனே, நட்பு என்பதன் பொருள்தான் விடுதலை. ரோஷ்னியின் சந்தோஷம் அவளது உலகத்தில் இருக்கிறதெனில் அவளை திரும்ப அனுப்ப வேண்டும். இறைவன் ஒவ்வொருவருக்கும் அவருடைய இலக்கை தருவான். மனப்பான்மை மட்டும் தூய்மையானதாய் இருக்க வேண்டும். அடுத்த நாள் காலை ரிஹான் ரோஷ்னியிடம் சென்று புன்னகையுடன், ரோஷ்னி, நான் உன்னை விடுவிக்கிறேன். நீ உன் உலகத்துக்கு திரும்பு. நீ எனக்கு கற்றுக்கொண்டதாய் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமை மனிதநேயம் மற்றும் நட்பில் உள்ளது. நான் என் மகிழ்ச்சிக்காக உன்னை தடுக்க முடியாது என்றான். ரோஷ்னியின் கண்களில் கண்ணீர் பிரகாசித்தது. அவள் ரிஹானின் கையை பிடித்து, ரிஹான், நீ நிரூபித்தாய். உன் இதயம் மிகப்பெரியது. நீ என்னை விடுவித்து என் உண்மையான அடையாளத்தை மீட்டாய். நான் எப்போதும் உன் நட்பை நினைவு கூறுவேன் என்று கூறினாள். அவள் அந்த வார்த்தைகளும் அந்த புன்னகையும் ரிஹானின் இதயத்தில் என்றும் நிலைத்தன. ரோஷ்னி போன பிறகு ரிஹானுக்கு தோன்றியது, வாழ்க்கையில் இருந்து மிகவும் மதிப்புள்ள ஒன்று சென்றுவிட்டது போல. ஆனால் அவன் உணர்ந்தான், ரோஷ்னியின் நட்பு அவனுக்கு புதிய பார்வையை கொடுத்தது. இப்போது ரிஹான் யாருடைய உதவியும் எந்த லாபம் அல்லது எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய ஆரம்பித்தான். அவன் தாயும் அவனுடைய மீது பெருமைப்பட்டாள். குடியிருப்பினர்கள் தங்கள் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் ரிஹானுடன் பகிர்ந்து கொண்டனர். அவன் அனைவருக்கும் உதவினான். ஒரு நாள் அவன் வானத்தை நோக்கிக் கொண்டிருந்தபோது ரோஷ்னியின் புன்னகை இன்னும் அவனை காணும் போல் தோன்றியது. அவன் இதயத்திலிருந்து வேண்டிக் கொண்டான், இறைவா, நீ எனக்கு என் இலக்கை தந்ததைப் போலவே ரோஷ்னிக்கும் அவளது இலக்கை அளி. இப்பொழுது ரிஹான் புரிந்து கொண்டான், வாழ்க்கையின் உண்மையான சோதனை நமது மகிழ்ச்சியை மற்றவரின் மகிழ்ச்சிக்காக தியாகம் செய்யும் திறன்தான். ரோஷ்னியின் நட்பு அவனுடைய வாழ்க்கைக்கு புதிய ஒளியை கொண்டு வந்தது. அவள் எப்போதும் ரிஹானின் இதயத்தில் நிறைவாயிருப்பாள். ரோஷ்னி சென்ற பிறகு ரிஹானின் வாழ்க்கையில் ஒரு விதமான அமைதி நெருங்கியது. ரோஷ்னி சென்றதும் முதலில் வாழ்க்கை முழுக்க முடிந்துவிட்டது போல் தோன்றினாலும் காலத்துடன் ரிஹான் உணர்ந்தான், ரோஷ்னி அவனுக்கு வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை கற்றுத்தந்தாள். இப்போது அவன் ஒவ்வொரு நாளும் புதியதை கற்றுக்கொள்கிறான், அனைவருக்கும் உதவுகிறான். ஒவ்வொரு புன்னகையிலும் ரோஷ்னியின் பிரதிபலனை காண முயல்கிறான். குடியிருப்பின மக்கள் அவனை கண்ணோட்டத்தில் மதிப்புடன் பார்க்கத் தொடங்கினர். அவன் கடைக்கு உணவு, உடை, மருந்து தேவைப்படும்பவர்கள் வந்து ரிஹான் அவர்களுக்கு முழு மனதினாலும் உதவுகிறான். மக்கள் சொல்வார்கள், ரிஹானின் இதயம் மிகப்பெரியது. அவன் தனது மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு தியாகம் செய்தான். ஒரு நாள் கடை மூடிவிட்டிருந்த போது ஒரு சிறிய பெண் அவனிடம் வந்து கதறினாள். கண்களில் கண்ணீர் கொண்டாள். அண்ணா, எனது தாய் நோயாளி, நீங்கள் உதவ முடியுமா? ரிஹான் எந்த சிந்தனையின்றி அந்த பெண்ணுடன் வீட்டுக்குச் சென்றான். தாயின் சிகிச்சை செய்து உணவு கொடுத்து மனதார இரக்கமும் பிரார்த்தனையும் செய்தான். அந்த இரவில் ரிஹான் கூரையில் அமர்ந்தபோது விண்மீன்கள் ஒளிர்ந்து காற்றில் இனிமை இருந்தது. கண்கள் மூடிக்கொண்டு அவன் ரோஷ்னியின் குரலை கேட்பது போல் உணர்ந்தான். ரிஹானின் முகத்தில் அமைதியான புன்னகை பிறந்தது. அவன் உணர்ந்தான், ரோஷ்னி இப்போதும் அவனுடன் இருக்கிறாள், ஒவ்வொரு நற்பணியிலும், உதவியிலும், புன்னகையிலும். கடந்த சில மாதங்களில் ரிஹானின் கடை முழு குடியிருப்பின் நம்பிக்கையாக மாறியது. மக்கள் கூறினர், ரிஹானின் நட்பும் உதவியும் நம் வாழ்வை மாற்றிவிட்டது. ஒரு நாள் ரிஹான் தாயிடம் கூறினான், அம்மா, ரோஷ்னி
எனக்கு கற்றுத்தந்தாள். வாழ்க்கை நமக்காக மட்டுமில்லை, மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும். இங்கு இனப்பெருக்கம் இல்லை, வண்ணமோ இல்லை, மத வேறுபாடோ இல்லை. இங்கு இருப்பது ஒன்று மட்டுமே, மனித நேயம் மட்டுமே. ரிஹானின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக மாறிவிட்டது. அவன் தனது மகிழ்ச்சியையும் கனவுகளையும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக தியாகம் செய்தான். அந்த தியாகம் அவனுக்கு உலகின் எந்த பணத்தாலும் எந்த சக்தியாலும் தர முடியாத அமைதியையும் ஆனந்தத்தையும் தந்தது. அது பணத்தால் பெற முடியாத அமைதி, சக்தியால் பெற முடியாத அமைதி. அது ரிஹானுக்கு வந்தது, பிறரின் மகிழ்ச்சிக்காக செய்த தியாகத்திலிருந்தே. இன்றும் ரிஹான் இரவு வானத்தை நோக்கும்போது ரோஷ்னியின் ஒளி இன்னும் அவனுடன் உள்ளது என்று உணர்கிறான். அந்த ஒளி கண்களால் அல்ல, இதயத்தால் உணரப்படுகிறது. ரிஹான் புரிந்து கொண்டான், வாழ்க்கையின் உண்மையான நிறம் நட்பிலும் காதலிலும் மனித நேயத்திலும் தான் உள்ளது. அதுதான் உண்மை அவனை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து சிறந்த மனிதனாக மாற்றியது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, வாழ்க்கையின் நோக்கம் வெறும் எடுப்பதல்ல, கொடுப்பதுமாகும். ஒருவர் எந்த ஈர்ப்பும் இல்லாமல் முழு நம்பிக்கையுடன் உதவினால் அவரது வாழ்க்கை தானாகவே ஒளிமயமாகும். நட்பு மற்றும் மனிதநேயம்தான் மிக ஆழ்ந்த நிறமாகும். அது ஒருபோதும் மங்காது. நீங்கள் இந்த கதையை விரும்பினால், இது போன்ற அன்பும் நன்மையும் கொண்ட கதைகளை கேட்க விரும்பினால், தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக இன்னும் பல அழகான கதைகளை கொண்டு வருகிறோம். அவை வெறும் கேட்க அழகாகவே இல்லாமல் உங்கள் இதயத்தை தொடும். நன்றி. மறக்காதீர்கள், மனிதநேயம் ஒருபோதும் பலவீனமாகாது. அதை உயிரோடு வைத்திருக்க ஒரு இதயம் போதும்.